வெல்கம் டு ஷீரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்டைலில் சிறுபருப்பு பாயாசம் எப்படி செய்கிறதுன்ட்டு வாங்க பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். 100 கிராம் சிறுபருப்பு எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வறுத்துக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், நல்லா நம்மளுக்கு சிறுபருப்பு வறுத்து எடுத்துக்கிட்டோம். நல்லா வாசனையாக வந்துடுச்சு. சிறுபருப்பு வறுத்து எடுத்தால் தான் நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் வரும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ரோஸ்டர் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ தண்ணி விட்டு அலசி எடுத்துக்கலாம். தண்ணி விட்டு அலசிடுங்க. நான் இப்போ அதை அலசிட்டேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன், சுடு தண்ணி ஆகட்டும். நம்மளுக்கு இது நான் 100 கிராம் பருப்பு எடுத்துருக்கேன், சிறுபருப்பு. இதுக்கு நான் 200 வெல்லம் எடுத்துக்கிறேன், பாகு வெல்லம். நான் திருவி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது இந்த பாகை எடுத்துக்கலாம், பாகை எடுத்துக்கணும். இப்போ நம்ம இதை ஊற வச்சுருக்கிறத வேக வைக்கணும். கேஸ் ஆன் பண்ணி இப்போ நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். அதில் பருப்பு வேகிறதுக்கு நம்ம பருப்பை அலசி இருக்கிற பருப்பை அதில் சேர்த்துக்கலாம். பருப்பு போட்டதுக்கப்புறம் சும்மா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பக்கத்தில் ஒரு அடுப்பில் நான் தண்ணி வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை நம்ம அதில் போட்டுக்கலாம். 200 கிராம் இது வெல்லம் பாக எடுத்துக்கிறதுக்காக எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்ம சிறுபருப்பு நல்லா கொதிச்சுட்டு வந்திருக்கு. இன்னும் அரை வேக்காடு ஆயிடுச்சு. நம்மளுக்கு இன்னும் அரை வேக்காடு ஆகணும். நம்ம பாகும் நல்லா கொதிச்சுட்டு வந்திருக்கு. நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். பாகு உள்ளதை நம்ம இப்போ வடிகட்டிக்கலாம். பாகு உள்ளதை எப்பவுமே பாகு எடுத்திங்கன்னா வடிகட்டிக்குங்க. பாருங்கள், ஓரம் ஃபுல்லாக உங்களுக்கு அதில் நிறைய அழுக்கு, அந்த டஸ்ட்டெல்லாம் நின்றுட்டுருக்கு. படியில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், எவ்வளோ அந்த மண் மண்டி இந்த கருப்பு கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா. எடுத்துக்கலாம். பாருங்கள், வெல்லம் பாகு நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது சும்மா கொதிச்சாலே போதும், நம்மளுக்கு திக்னஸ்லாம் ஆகணுன்ட்டு கிடையாதுங்க. நம்ம பாருங்கள், நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். நல்லா திக்கான ஒரு கப் முதல் பால் எடுத்துக்கிட்டு இதில் 2வது மறுபடியும் தண்ணி ஊற்றி பிணைஞ்சி இந்த பால் 2வது பால் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். பாருங்கள், இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. இது நல்லா உங்களுக்கு க்ரீமியாக இருக்குது. பாருங்கள், நான் எவ்வளோ திக்னஸாக நல்லா ஸ்பூன்லேயே ஒட்டிக்கிட்டு இருக்கு. முதல் பாலம் வேணும், நம்மளுக்கு 2வது பால் எடுத்துக்கலாம். நல்லா நம்மளுக்கு பருப்பு வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நம்ம இப்போ இந்த வெள்ளைப்பாகை எடுத்துருக்கோம், அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு வாட்டி நல்லா கொதிச்சு வரட்டும். மிச்சம் இருக்கிற பாகை நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா நம்மளுக்கு சிறுபருப்பும் வெல்லம் பாகு நல்லா கொதிச்சுட்டு வருது. நான் இப்போ 2வது பால் எடுத்தேன். பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் முதல் பால் வச்சுருக்கேன் எடுத்து. நான் 2வது பால் எடுத்துக்கிறேன். முதல்ல அதை போட்டு நம்ம கொதிக்க விட்டுலாம். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு. இப்போ நான் ஒரு 4-5 முந்திரி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கிஸ்மிஸ் பழம் எடுத்திருக்கேன். உளுந்த திராட்சை, தேங்காய் மெலிசா அந்த மாதிரி சீவிக்கிங்க. இதை நம்ம பொடிசாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வறுத்து எடுத்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாயாசத்துக்கு இதாங்க மெயினாக நல்லாயிருக்கும். இதெல்லாம் வறுத்துட்டு நம்ம போட்டுடலாம். அப்படியே பாருங்கள், நான் கட் பண்ணிக்கிட்டேன். தேங்காவை மெலிசா நீங்கள் சீவிக்கிட்டு அந்த மாதிரி கட் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். கனகனமான பத்தெல்லாம் வேண்டாம். நான் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன், கேஸ் ஆன் பண்ணி. நம்ம இப்போ இதெல்லாம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நெய் விட்டுடுறேன். 2 கரண்டி எடுத்துக்கோங்க நெய். முதல்ல நம்ம
இந்த தேங்காவை வந்து வறுத்துடலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. அப்படியே ஒயிட்டாக பச்சையாக இருந்தால் நல்லா இருக்காது தேங்காய். அந்த பாயாசம் குடிக்கும்போது அந்த நடுவில் தேங்காய் கடிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வந்துடுச்சு நம்மளுக்கு தேங்காவும். பாருங்கள், நம்மளுக்கு பக்கத்தில் பருப்பு பாயாசமாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த திக்கான பால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன்னா, கேஸை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பால் எடுத்தோம் பார்த்தீங்களா, தேங்காய் பால், அதை நம்ம இப்போ அதில் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா பொன்னிறமாக வரட்டும். இன்னும் நம்ம அதுக்குள்ளே ஒரு சிட்டிக்கை உப்பு அதில் சேர்த்துக்கலாம். அதிகமாக வேண்டாங்க, எனக்கு இந்த வெல்லத்தில் உங்களுக்கு சால்ட்டு கம்மியாக தான் இருக்கும். பாகு வெல்லத்தில் உப்பு இருக்காது. அதனால் நான் ருசிக்காக கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டு சேர்த்துக்கங்க. எனக்கு ஏலக்காய் பொடி பிடிக்காது, அதனால் நான் சேர்த்துக்கல. இப்போ நம்மளுக்கு பாருங்கள் தேங்காயும் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. நல்லா கலரும் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இந்த திராட்சையும் முந்திரியும் நம்ம போட்டுக்கலாம் அதுலேயே. பாருங்கள், நல்லா நம்மளுக்கு பொன்னிறமாக ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே வறுத்து எடுத்துட்டேன். நம்ம இப்போ இந்த பாயாசத்தில் அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பாயாசம். இப்போ நம்ம இந்த வறுத்து வச்சுருக்கிற இந்த நெய்யில் இதை நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு நல்லா பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. சூப்பரான ஒரு பாயாசம் ரெடி பண்ணிட்டோம். நான் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். நான் பவுலில் எடுத்துக்கிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓணம் ஸ்பெஷல் சிறுபருப்பு பாயாசம் இன்றைக்கி நம்ம பண்ணியிருக்கோம். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி ஓணம். தேங்க்யூ விவர்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டிஷ்ஷோட சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் ஷீரின்ஸ் கிச்சன்.